டாக்டர். ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இப்போ வந்து அக்யூபங்க்சர் பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நீங்களும் நிறையா சொல்லியிருக்கீங்க, பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து முக்கியமாக அஃபெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஆர்த்ரிட்டிஸ் இல்லையா? ஆர்த்ரிட்டிஸ்ன்றது வந்து இந்த கை முட்டு வலி, கால் முட்டு வலி, இந்த ப்ராப்ளம்லாம் அது வந்து ஒரு பெர்மனன்ட் டிசீஸ் ஆகிடுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னதான் வந்து அலோபதியில் போய் அவங்க வந்து மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்க வந்து கொஞ்ச நாள் சரியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து அக்யூபங்க்சரில் வந்து பெர்மனண்ட்டான ரெமெடி இருக்குன்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஃபைன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்ன்றது முடக்குவாதம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலி இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதியில் அது நிறைய இதில் போயிட்டுருக்கு. இப்போ வித்தவுட் மெடிசனில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற லெவல் கூட வந்திருக்கு. என்னதான் இருந்தாலுமே பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்த்ரைட்டிஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரல்கள் வந்து மடக்கிறது கஷ்டமாக இருக்கும். முட்டி வலி வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமாவே ஒரு மெனோபாஸை கிராஸ் பண்ணுற ஸ்டேஜ்லேயே வந்து லேடிஸ்க்கு முக்கியமான ப்ராப்ளம்னாலே இந்த முட்டி வலி தான். நீ பெயின் அண்ட் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான் வந்து மெயினாக இருந்துகிட்ருக்கு. அந்த யூட்ரஸ் ரிமூவலும் பண்ணும்போது இன்னும் அதிகமாக ஜாஸ்தியாகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேக்னீஷியம், ஜிங்க், அயன் இது வந்து கம்மியாகும். அதோட சப்ளை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு கட் ஆகிடும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த சப்ளை இல்லாததுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கால்சியம், போன்ஸ்னாலே கால்சியம் அப்படிங்கிற மாதிரியே தான் வச்சிருக்காங்க. பட் கால்சியம் டிஃபிஷியன்சிங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது டிஃபிஷியன்ட்டும் ஆகாது. எப்போ எது டிஃபிஷியன்ட் ஆகும்னா மேக்னீஷியம் டிஃபிஷியன்ட் ஆகும், அயன் கம்மியாகும், ஜிங்க்கு கம்மியாகும். இந்த சமயத்தில் என்னன்னாக்கா இந்த முட்டி எலும்பு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது நடுவில் இருக்கிற அந்த ஜவ்வு படலம்ங்கிறது ஒன்று வெளியில் வந்துடும், ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து ட்ரை ஆகிடும். அது ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஆகும், ரெண்டு எலும்பும் உராயும். அந்த மாதிரி ஆகிறப்பையும் கஷ்டம், ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சுனாலும் கஷ்டம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து இதை எடுத்து இன்னொரு வேறு ஏதாவது வச்சு ஜவ்வு மாதிரியே ஒன்று வச்சு அதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ஆப்ரேஷன் போனது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப 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 கம்மி. ஆப்ரேஷன் போகாமல் நான் வந்து நிறைய கேசஸ் ஆர்த்ரைட்டிஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருக்காங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எடுத்த உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டெவலப் ஆகும்பொழுது ஏதோ ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது தான். ஏன்னா வேறு எந்த மெடிசன் இதில் போகிறப்பையும் நீங்கள் வந்து அந்தந்த நேரத்துக்கு வலியை சப்ரஸ் பண்ணுறதுக்கான பெயின் கில்லர்ஸ் தான் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய பெர்மனன்ட் தீர்வு கிடையாது. அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டாக்டர்? இது வந்து ஸ்ரீ சங்கரா கிளினிக் இங்கே வந்து முகப்பேரில் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இதில் நம்ம வீடியோஸில் போடுறோம். ஸோ உங்களால் வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து ஒரு பெர்மனண்டான ரெமெடி கண்டிப்பாக கொடுக்க முடியும். அண்ட் உங்ககிட்ட எத்தனை பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்திருக்காங்க டாக்டர்? நீங்கள் எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு வந்து? மோரோவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கு மேலே பேஷண்ட்ஸ் வந்து நல்லாவே ஆகி வித்தவுட், அதாவது அவங்களுக்கு சர்ஜரி சஜஸ்ட் பண்ணி பண்ணாமல் இருக்காங்க. பெரிய விஷயம் டாக்டர், பெரிய விஷயம். ஸோ நிறைய பேருக்கு கேம்ப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீ கேம்ப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதுலலாம் வந்து வயசானவங்களுக்கு அவங்களுக்குலாம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி. இதுல உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. 8680230003. கான்டாக்ட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு தடவை உங்க மொபைல் நம்பர் சொல்லிடுங்க. 8680230003. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ so much. Thank you.